ஒரு அதிகாரி சொல்லுகிற வார்த்தை சொல்லப்பட்ட கவனிங்க. அதிகாரம் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், ஆளுகை ஒரு பக்கம், ஒரு தனி மனிதன் ஒரு பக்கம் என்ற நல்லா கேட்கணும். ஒரு பக்கம் அதிகாரம், அரசியல், ஆளுகை, சட்டதிட்டங்கள். ஆனால் தனித்து விடப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு பவுல். ஆனால் இவன் அங்கே போகலை, அதெல்லாம் இங்கே வந்துச்சு. புரிய நினைக்கிறேன். அதிகாரம் இவன் கையில், ஆளுகை இவன் கையில், அரசியல்வாதி இவன் கையில். அவன் சொல்லுகிறான், நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். 31 சொல்லுகிறது, அவன் தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரவான் இல்லை என்று நான் காண்கிறேன் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஆமென். எந்த உலகத்தில் நீ தூற்றப்படுகிறாயோ அதே உலகத்தில் போற்றப்படுவாய். தங்களுக்குள் அவர்கள் இன்றைக்கி நம்மை குறித்து ஏராளமான விமர்சனங்கள். இன்றைய கிறிஸ்தவத்துக்கு விரோதியான பலர் நாள்தோறும் இந்த ஊடகங்களிலே பேசி வசைப்பாடுகிறார்கள். இடிப்போம், கட்டுவோம், ஒன்றுமில்லாமல் பண்ணுவோம், விரட்டுவோம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு they will know the truth. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சொல்லுவார்களாம், இவர்கள் ஒரு தவறும் செய்யவில்லை என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? So don't look as the worldly people looks. ஜனங்கள் பார்ப்பது போல அன்றைக்கு அரசியல், செல்வாக்கு, பணம், அதிகாரம் எல்லாம் ஒரு பக்கம். ஒரு தனி மனிதன் தனித்து விடப்பட்டான். ஆனால் ஒரு தனி மனிதன் நோக்கி அரசியல்வாதிகளும் அதாவது அதிகாரம் படைத்தவரும் சொல்லுகிறார்கள், இவன் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆமீன் சொல்வீங்களா? ஆமீன் சொல்வீங்களா? இவனை விடுதலை பண்ணலாம். என்ன சொல்ல விரும்புகிறேன்? உண்மை பேசும். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய தீர்மானம், உங்கள் தியாகம் ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் கணவன் புரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு புரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் படைத்தவருக்கு எல்லாமே புரியும். அவர் அதே ஜனங்கள் சொல்லுவாங்க, நீ செய்தது சரி. ஆமீன். உலகத்துக்காக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம், சூழ்நிலைக்காக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம், சந்தர்ப்பங்களுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டாம். அரசியலுக்காக, பணத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, அதாவது அதிகாரத்திற்காக டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். பி தேர் ஆஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். தேவன் எப்படி உன்னை எதிர்பார்க்கிறாரோ அப்படியே இரு. அவர்கள் உன் பக்கம். ஆமீன் சொல்வீங்களா? ஆமீன் சொல்வீங்களா? அடுத்த இன்னொரு மனிதன் எலியா. ஒன்று புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வசனம். 1 17:1. அவனை குறித்த எந்த விளம்பரங்களும் இல்லை, எந்த முகவரியும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, திஸ்பீனாகிய எலியா. அதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட், அதாவது பின்னணி இல்லை. அவன் யார், எங்கிருந்து வந்தான், எந்த ஊர்,